காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து கிழவே பார்த்துக்கிட்டு அந்த பன்றி போற மாதிரி போவாங்க. நான் எழுதியிருக்குது, கழுகுகளை போல பலனடைகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயர எழுப்புவார்கள். இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையால கர்த்தர் உங்களுக்காக நிறுத்தி இருக்கிற சூழ்நிலை, உங்களை உயர எழுப்புவதுதான் கர்த்தருடைய பாக்கியம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வசனம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறவர்களை, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவர்களை, சாபத்தினாலே கட்டப்பட்டு பாவத்தினாலே விழுந்து போயிருக்கிறவர்களை எழுப்பி அவர்களை ராஜாக்களுக்கு நாமத்தை தரிப்பித்து ராஜாக்களோடும் மேன்மக்களோடும் அமர செய்கிறவர்.